ஒலினா உயிர். இப்ப ஒலி பரவணும்னா ஊடகம் தேவை இல்லையா? ஒரு மீடியம் இருந்தாதான் ஒலி பரவும். அப்பனா ஒலி தனித்து இயங்காது. ஐ மீன் சவுண்ட் இருக்காது. சவுண்ட் இருக்கணும்னா, கேட்கணும்னா காற்று ஏதோ ஒன்று இருக்கணும். தண்ணி அல்லது பூமி, இதெல்லாம் ஒலி பரவும். எதுவுமே இல்லாத வெற்று இடத்துல வெறுமையா இருக்கிற இடத்துல, எப்படி சொல்றது, எம்டி ஸ்பேஸ், இதுல சவுண்டு பரவாது. கரெக்டுங்களா? இது பேசிக் பிசிக்ஸ் ஒரு ஐடியா. இது அது மாதிரி ஒலி பரவணும்னா அந்த ஒலிகள், நம்ம விதவிதமா ஒலிகள் வச்சிருக்கோம். மொத்தம் 12 ஒலிகள் இருக்கு தமிழ்ல. 12 ஒலிகள் இருக்கு. இந்த 12 ஒலிகளை பரவ வேண்டும் என்றால் அதற்கு மெய் எழுத்துக்கள் வேண்டும். மீடியம் வேணும். என்ன மீடியம்? அதுதான் நம்ம மெய் எழுத்துக்கள் சொல்றோம் நம்ம. புரியுங்களா? இப்ப தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் எத்தனை, அந்த ஒலிகள் எத்தனை? மொத்தம் 12. இத பாக்குறீங்க இல்லையா? அ இ, இதெல்லாம் தமிழ்ல உயிர் எழுத்துக்கள், ஒலிகள். அது மாதிரி இங்கிலீஷ்ல சவுண்ட்ஸ் இருக்கு, அது உயிர் எழுத்துக்கள் இருக்குது. இது ஏஇஐஓயு. இப்ப இந்த அ இன்னு பாத்தீங்க இல்லையா? இது இந்த எழுத்தை சொல்லும் போது அது என்ன சவுண்ட் நம்ம சொல்றோம். ஆக்சுவலா இந்த ஆன்னு சொல்லும் போது ஆன்ற ஒலி, ஆன் சொன்னா ஆன்ற ஒலி, இ அப்படின்னா ஈன்ற ஒலி, ஈன்னு சொன்னா நெடில். அதே மாதிரியா ஒவ்வொரு எழுத்தும் அந்த ஒலியை குறிப்பிடுது. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, ஏஇஐஓயு, இது இந்த எழுத்துக்கள் இந்த ஒலியை குறிப்பிடாது. இந்த பெயர், இந்த வடிவத்தினுடைய பெயரை குறிப்பிடுற எழுத்துக்கள் இதெல்லாம். தமிழ்ல ஒலியை குறிப்பிடுற எழுத்துக்கள் தான் அந்த பெயரு. என்ன ஒலியோ அந்த ஒலியோ அந்த எழுத்துக்கு பெயராக இருக்கு. புரியுங்களா? ஆனா இங்க இந்த எழுத்துக்களுக்கு பெயர்கள் உள்ளன. ஏஇஐஓயு. இந்த எழுத்துக்கள் ஒலிகள் கிடையாது. பெயர்ல ஒலி கிடையாது. சோ தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் உள்ள ஒரு வேறுபாடு இதுதான். தமிழ் ஒரு யூனிக்கானது, ரொம்ப தெளிவா படிக்கிறது. புதுசா தமிழ் படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது தமிழ். ஏன்னா எந்த குழப்பம் கிடையாது. ஆன்னு சொன்னா அந்த சவுண்ட் தான் அந்த பெயரே. பட் ஏன்றது அந்த எழுத்துடைய பெயர், அவள் தான். புரியுங்களா? அடுத்தது பாருங்க, தமிழ்ல ஊடகம் சொன்ன இல்லையா, ஒலி பரவத்து ஊடகம் தேவைன்ட்டு. அதே மாதிரியா தமிழ்ல மெய் எழுத்துக்கள். இந்த ஒலியும் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஒலியும் இந்த எழுத்துக்களை ஒன்னா சேர்ந்ததான் உயிர் மெய் எழுத்துக்கள். தமிழ்ல மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. 18 நம்ம 3ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். வல்லினம், இடையினம், மெல்லினம். இப்ப வல்லினம் இக்கு இச்சு இட்டை இத்தை பெரு, இடையினம் ஈ இரு இல்லு இவ்வு இல்லு, மெல்லினம் இங்கு இஞ்சு இஞ்சு இங்கு இன்னு இந்து இம்மு இன்னு. இது 18 எழுத்தை நம்ம இங்க 3ஆ பிரிச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? 3 இதுவா அப்படியே கொடுத்துருக்கோம் நம்ம. இப்ப இங்கிலீஷ்ல மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா, கான்சனன்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பிசிடி எஃப்ஜிஹெச், இது ஏஇஐஓ தவிர மிச்சம் இருக்கிற 21 எழுத்து தான் கான்சனன்ட்ஸ். ஸோ தமிழ்ல மெய்யெழுத்து 18, உயிர் எழுத்து 12. இந்த 12ம் இந்த 18ம் ஒன்னா சேர்ந்த மொத்தம் 30 எழுத்து. அதே மாதிரியா உயிர் எழுத்து இங்கிலீஷ்ல வவல்ஸ் 5, மெய்யெழுத்துக்கள் கான்சனன்ட்ஸ் மொத்தம் 21. 21 5 26. தமிழ்ல மொத்த எழுத்துக்கள் 30, இங்கிலீஷ்ல 26. இதுதாங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? ரைட். இப்ப இது எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்ப்போம். எப்படி செயல்படுகின்றன இது நீங்க சின்ன வயசுல நீங்க அரிச்சொடியில படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன் நானு. இந்த மெக்கானிக்ஸ் தெரியணும் இல்லையா, அந்த லெட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ற மெக்கானிக்ஸ் தெரியணும் நமக்கு. இப்ப இக்குன்ற ஒரு மெய்யெழுத்து, இது கூட ஊ என்ற சவுண்டை சேர்க்கும் போது இக்கு இக்கு கு, இக்கு கு, இக் ஊ கு. அம்மா இச்சு கூட ஊ சேரும்போது இச்சு சு அல்லது சு. இட்டு டு, இத்து டு, இப்பு பூ, இரு ரு. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி எல்லா எழுத்துக்களும் இதே மாதிரி தான் வரும். எல்லா உயிர் எழுத்துக்கும் இது மாற்றும். மொத்தம் 247 எழுத்து இருக்கு மாதிரியா. புரியுங்களா? அடுத்தது கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல் சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல எப்படி ஒர்க் பண்றது? இதுதான் காம்ப்ளிகேட் ஆனது. தமிழ்ல ரொம்ப ரொம்ப ஈஸி, குழப்பமே கிடையாது. எந்த விதமான குழப்பம் தமிழ்ல வராது. ஏன்னா தமிழ் ஒரே ஒரு மொழி. ஆனா ஆங்கிலம் ஒரே ஒரு மொழி இல்ல, பல மொழிகளின் ஒரு கூட்டு அமைப்பது. புரியுங்களா? 1500 வருஷமா ஆங்கிலம் பல மொழிகள் ஒன்றா சேர்ந்து அது இன்னைக்கு உருவாகி இருக்கிற ஆங்கிலம் பல மொழிகள் பல காலகட்டங்கள்ல சேர்ந்தது.
புரியுங்களா? அதால வந்து நிறைய குழப்பங்கள் உண்டு. ஆனா ஒரு 80% வார்த்தைகளுக்கு ரூல்ஸ் நம்ம சொல்ல முடியும். 20% மட்டும் தான் சொல்ல முடியாது. 80% வார்த்தைகள் ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வராது, ப்ரொனன்சியேஷன்ல மிஸ்டேக் வராது. ப்ரொனன்சியேஷன்னா நான் ஆக்சென்ட்டை சொல்லல, நான் ப்ரொனன்சியேஷனை சொல்றேன். ப்ரொனன்சியேஷன்ல மிஸ்டேக் வராது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. இது 100% நான் வந்து கேரண்டி தரேன். எத்தனை ஒரு 80% வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல வேர்ட்ஸுக்கு வந்து ரூல்ஸ் வந்து இதுதான். இப்ப இங்க என்னன்னு கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? இந்த ஏஐயு இந்த பிசிடி இருக்குள்ள, பிசிடிஹெச் கான்செப்ட் கூட சேரும் பொழுது என்ன மாதிரி தருன்றதை நம்ம அடுத்த இதுல பார்ப்போம், அடுத்த சாப்டர்ல பார்ப்போம்.